பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலை வேளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே காணும்படி உதவி செய்திருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 42ஆம் சங்கீதம் அதனுடைய 1ஆம் வசனத்துக்கு நேராய் நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோமானால், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுமா போல தேவனே என் ஆத்துமாமை வாஞ்சித்து கதறுகிறது. மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, மான்களுக்கு இந்த நீரோடைகளை பார்க்கும்போது ஒரு பெரிய வாஞ்சை. இந்த நீரோடைகளுக்குள்ளே நம்ம போனோம், அந்த நீரோடைகளுக்குள்ள போய் நிக்கணும், அந்த நீரோடைகளுக்குள்ள போய் நம்ம தஞ்சமா நிக்கணும். அது ஒரு வாஞ்சையாய், அது ஒரு ஆசையாய், அது ஒரு எதிர்பார்ப்போடு கூட அந்த மான் அந்த நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது. ஏன் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது என்றால், அதற்கு 2 காரியம் இருக்கு. ஒன்று, அந்த நீரோடைகளுக்குள்ளே அது கடந்து போகும்போது அது தன்னுடைய வாழ்க்கையில தண்ணீரை குடித்து தன்னுடைய தாகம் தீர்க்கும்படி, தன்னுடைய தாகம் நீங்கும்படி அந்த நீரோடைகளுக்குள்ள போய் நின்று அந்த தாகத்தை தீர்ப்பதற்கு அந்த தண்ணீரை குடிக்கிறது. 2வது, அந்த மான் நீரோடைகளுக்குள்ளே போய் நிற்கும் போது அந்த மானுக்குள்ளிருந்து ஒரு விதமான ஒரு ஸ்மெல் வெளியே வருமா. அது சத்ருவுக்கு அடையாளம் கண்டுபிடிச்சிருமா. மான் இங்க இருக்கு, நமக்கு ஒரு வேட்டை இருக்கு, நமக்கு ஒரு இறை இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சத்துருக்கள் அதை அடையாளம் கண்டுகொள்ளுமா. ஆகவே இந்த நீரோடைகளுக்குள்ள இந்த மானு போய் நிற்கும் போது அந்த மானுக்குள்ள இருந்து வருகிற அந்த வாசனை, அந்த ஸ்மெல், அது மறைந்து போகுமா. சத்ருவால் அவ்வளவு சீக்கிரத்துல அதை அடையாளம் கண்டுகொள்ள முடியாதாம். ஆகவே இந்த மான் என்ன செய்யும், போய் அந்த தண்ணிக்குள்ள நீரோடைகளுக்குள்ள நின்று தண்ணீர் குடிக்கிறது மட்டுமல்லாமல் அந்த சத்துருக்களுக்கு தன்னை காப்பாற்றிக் கொள்ளும்படி, சத்ருவினுடைய கண்களிலிருந்து தன்னை தப்புவித்துக் கொள்ளும்படி அது நீரோடைகளை வாஞ்சிக்கிறது. நமக்கு ஒரு நீரோடை உண்டு, அது பரலோகத்திலிருந்து வருகிற பரிசுத்த ஆவியானவர் என்கிற ஒரு நீரோடை. அந்த நீரோடைகளுக்குள்ளே நம்ம வந்து நிற்கும் போது முதலாவது நம்முடைய தாகம் தீர்க்கப்படுகிறது. 2வது, சத்ருவின் வல்லமையிலிருந்து, சத்ருவின் தாக்கத்திலிருந்து அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த நீரோடை நம்மை பாதுகாக்கிறது. ஆகவே மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆத்மா தேவனை நோக்கி, பரிசுத்த ஆவியானவரை நோக்கி, நம்முடைய திரியேக தேவனை நோக்கி வாஞ்சித்து கதறட்டும். ஜெபம் பண்ணலாமா? பிதாவே, நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா. அதை நாங்க ரொம்ப விரும்புறோம்ப்பா. அதை நம்ம ரொம்ப ஆசையா இந்த ஆண்டவரே, நீரோடைகளை மான்கள் வாஞ்சித்து கதறுவது போல எங்க ஆத்துமா ஆண்டவரை உண்மையே நோக்கி கதறுகிறதப்பா. நீர் எங்களோடு இடைபடுங்க, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. சத்ருவினுடைய கண்களுக்கு எங்களை விலக்கி பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம். கிருபையில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.